வணக்கம். சமகால இலக்கியம் வாணிமோகன் நடாமோகனுக்கும் இத்துடன் நன்றிகளும் வாழ்த்துக்களும். ஆக்கம் 183 ராணி சம்பந்தர் ஜெர்மனியில் இருந்து. திருப்தியற்ற மனம். உலகில் வாழும் சிலருக்கு கஷ்டப்படுகின்ற போது மற்றவரிடமிருந்து உதவிகள் ஏதோ ஒரு விதத்தில் கிடைத்து கொண்டேதான் இருக்கும். அப்போது அவர்கள் மிகவும் சந்தோஷமாக நன்றி சொல்லிக்கொள்வார்கள். பின்பு அதனை மறந்து திருப்தியற்ற மனதை திறந்து எரிச்சல் அடைவார்கள். காரணம், முதல் பெற்ற பணத்தை விட அதிக பணம் அவர்கள் எதிர்பார்ப்பது தான் இந்த எரிச்சலுக்கு காரணமாக அமைகின்றது. இதற்காக ஒரு சின்ன கதையொன்று. வீதியிலே சில பழைய பொருட்களை விற்று கொண்டிருந்தான் நிமல். அருகில் பத்திரிகை விற்று கொண்டிருந்த நண்பன் பாலுவோ பத்திரிகை விற்று பெற்ற சந்தோஷத்தில், என்ன நிமல், உன்னிடம் வந்த பெரியவர் தினமும் 10 ரூபாய் மட்டுமே தந்துவிட்டு போகின்றாரே, என்ன விஷயம் என்று கேட்டான். அதற்கு அவன், ஒன்றுமில்லையடா, ஆரம்பத்திலேயே ஒரு நாள் என்னிடம் அவர் வந்து, என்ன தம்பி, பள்ளிக்கூடம் போகிற வயதில் வீதியில் இருந்து நீ இதை விற்று கொண்டிருக்கிறாயே என்று கேட்டபோது, படித்துத்தான் இதை நான் விற்று கொண்டிருக்கிறேன் பெரியவரே என்று சொன்னேன். அதற்கு அவர், இந்த 10 ரூபாயை வச்சுக்கோ என்று சொல்லி எதையும் வேண்டாது சென்றவர் அன்றிலிருந்து இன்று வரை இந்த 10 ரூபாயைத்தான் தந்துவிட்டு செல்கின்றார். ஒரு 15 ரூபாய் தருவம் என்று இல்லை என சொல்லி சலித்து கொண்டவன் சலித்து கொண்டான். எப்பவும் மன நிறைவின்றி இதேபோல்தான் நாம் திருப்தியற்ற மனதோடு வாழ பழகினதே இதற்கு காரணம். மனித இனமாக பிறந்த எமக்கு. நன்றி, வணக்கமுடன் ராணி சம்பந்தர், ஜெர்மனியில் இருந்து.